அப்படியே வந்தாங்க. அப்படியே ஒரு இடத்துல டீ நின்று சாப்பிட்டான். நைஸ் டீ. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. ஃபைனலாக குளிச்சாச்சுங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு ஃப்ரெஷ்ஷாக. வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து சபரிமலைக்கு போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இது நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா 2 வீலர்லேயே நம்ம இன்றைக்கி சபரிமலைக்கு போக போகிறோம். மதுரையிலேருந்து கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க சபரிமலைக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஒரு முக்கியமான இடத்துல தான் நம்ம இருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம செக்கானத்தில் கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா முதலக்குளம் கருப்பசாமி கோயில்னு சொல்லி ஒரு ரோடு இருக்குது. இந்த ரோடு தான். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில். நான் இதை உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோவிலை பற்றி கொஞ்சம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும் மதுரையிலேருந்து. ஆக்சுவலாக நம்ம அங்கே ரீச் ஆகிட்டாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டிப்பட்டி எடுத்து ரொம்ப வெயில் தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்குங்க சாயந்தரம். அதில் ட்ராவல் பண்ணுறப்ப அவ்வளோ வெயிலாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டிப்பட்டி கணவான்னு சொல்லி தேனிக்கு முன்னாடி இருக்குங்க. இந்த இடம் ஒரு பயங்கரமான ஒரு இடங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, அந்த நிறையா படம், அந்த ஜேஎம் ரவி படம்லாம் இந்த ரோட்டில், இந்த ரயில்வே கேட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஒரு பெரிய கதையே இருக்குங்க. இது கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைட் சைடு ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம விஜயகாந்த் நடித்த இந்த கேப்டன் பிரபாகரன் அந்த ரயில் சீக்வன்ஸ் பூராமே இந்த ரயில்வே பாலத்தில் தான் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சாஸ்தா டெம்பிள்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அதில் கொஞ்சம் தூரம் வந்துடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வாட்டர் போர்டுங்க. ஆக்சுவலாக வைகை டேம்லேருந்து தண்ணி வர்றதை ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புறதுங்க. இது எல்லாமே அந்த ஆண்டிப்பட்டி கனவா அந்த ரோட்டில் தாங்க. இந்த கோயில் தாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாஸ்தா கோயில்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் தான். பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ பவரான சாமிங்க இந்த சாமி. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ராவல் பண்ணுற இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லா பேருமே காசை வந்து தூக்கி போடுவாங்கங்க. இந்த இதுதாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சாமி. இந்த கோயிலுக்கு பேர் சாஸ்தா கோவிலுங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க அந்த கோயில். இது ஆக்சுவலாக எந்த ரோடுன்னா, நம்ம மதுரை டு கொச்சி ரோடு தாங்க இந்த ரோடு. அந்த ரோட்டில் தான் அந்த கோவில் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கொச்சியோ தேனியோ வந்தீங்கன்னா இந்த சாமியை கும்பிட்டு போங்க. ரொம்ப சிறப்பான சாமி.
பார்த்தீங்கன்னா இப்போ சின்னமனூர் வந்துருக்காங்க. ஆக்சுவலாக சின்னமனூர் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ குமுளி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரதர். இதில் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வழியில தான் விடுறாங்க. ஆக்சுவலாக அந்த சீசன் டயத்தில் தான் வந்து சபரிமலைக்கு அந்த கம்பமெட்லேருந்து போகிற மாதிரி விடுவாங்க. இப்போ இந்த சீசன் டைம் இல்லாதனால நம்ம குமுளி வழியாக போகிறோங்க. குமுளி வழியாக போனோம்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் கொஞ்சம் நம்ம இந்த வழியை கீப்பப் பண்ணிட்டோங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. உண்மையிலே 2 வீலர் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயங்க. அவ்வளோ அருமையானது. நம்ம அதை ட்ராவல் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஏகப்பட்ட வண்டி சபரிமலைக்கு போயிட்டு தாங்க இருக்கு. ஏன்னா நாளைக்கு அந்த சித்திரை ஒன்றுனால எல்லா பேரும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. புரிஞ்சா அப்படியே கூட அப்படியே சபரிமலை கேட்டு அந்த கூட நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குமுளியே வந்துட்டோங்க. ஆக்சுவலாக குமுளியில் பாருங்களேன் எவ்வளோ கடை இருக்குது பாருங்களேன். ஆனால் சின்ன ரோடு தான், கேரளானாலே நம்மளுக்கு சின்ன ரோடு தாங்க. சின்ன ரோட்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஆக்சுவலாக குமுளி வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் ஒரு 126 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. நைட்டு ஒரு 12 o'clock நம்ம ட்ராவல் பண்ணி போயிடுவோம். பார்ப்போம் அங்கே போகிறோமா இல்லாட்டி இடையில எங்கேயாவது தூங்குறோமான்னு தெரில. ட்ராவல் பண்ணுறத வச்சு தான் தெரியும் என்ன எப்படி என்ன அப்படின்னு. வாங்க போவோம். அப்படியே வந்தாங்க. அப்படியே ஒரு இடத்துல டீ நின்று சாப்பிட்டான். நைஸ் டீ, வேற லெவல் டீங்க அது. ட்ரை பண்ணுங்க. கடை பேரு அரோமா காஃபி. தலையில தெரியுது. ஆமா, அவருக்கு இதான் வேலை, வீடியோவே எடுக்க தெரியாது. கேட்டா சேனல்ன்றாரு. நான் எடுப்பேங்க, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக தெரிஞ்சு. இது சர்ச்சு தாங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். பாருங்க, பார்க்கவே அவ்வளோ இதாக தெரியுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ரோட்டு மேலே தான் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுங்க. மறுபடியும் ஒரு பயங்கரமான சர்ச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ பயங்கரமாக இருக்குங்களேன். இல்லை கேரளா வந்து அந்த சர்ச்சு இங்கே ரொம்ப அதிகங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோ நல்ல குளிருங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கொடூரமாக வெயில் அடிக்கும். இங்கே பரவாயில்ல, நல்லா குளிருங்க. நம்ம இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குட்டிக்கானம் ஊருக்கிட்ட வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பமேட்டு பாதை வழியாக வர பாதைங்க அது. ஆக்சுவலாக அதிலேருந்து நம்ம குட்டிக்கானம், நம்ம வந்தது குமுளி வழி, இது குமுளி பாதை. ஆக்சுவலாக அது குட்டிக்கானம் தான், ரவுண்டானம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். நினைச்சேன் பள்ளத்தில் விட போகிறோம்னா. வண்டி திரி விடு, வண்டி திருடா. திரு. ஆக்சுவலாக இதுதாங்க நம்ம இப்போ எரிமேலி ரீச் பண்ணிட்டோங்க. வாபர் மசூதிங்க இது. ஆக்சுவலாக இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க பேட்டை தொழுவாங்க. பேட்டை தொழுதுட்டா வந்து சபரிமலைக்கே போவாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய கதை இருக்குங்க. அது நம்ம அடுத்த வீடியோவில் இது நம்ம எப்படி பேட்டை தொழுகிறாங்க, எதனால் தொழுகிறாங்கன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஆக்சுவலாக இப்போ எரிமேலி நம்ம வாபர் மசூதி கிட்ட தாங்க வந்துட்டோங்க. நைட்டு 11:30 மணி இருக்குங்க. கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டாங்க. கோயில் என்ட்ரன்ஸா?
உள்ளே போயிட்டு வருமா? இல்லை, நான் போனதே இல்லைடா. நானும் தான் போனதில்லை. தர்மசாஸ்தா டெம்பிள். அப்படியே ஒரு பிளாக் டீ, ஒரு சாதா டீங்க. தம்பி பிளாக் டீ குடிக்கிறாப்புல. நம்ம சாதா டீ தாங்க இன்றைக்கி. நைட்டு 11 மணி ஆயிடுச்சுங்க. வெற்றிகரமாக ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பயங்கரமாக செமையான ட்ராவலிங்கு. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. வந்துட்டோங்க. நம்மளை கூட்டிகிட்டே வந்திருக்காப்புல. நம்ம தம்பியும் நியூ ஜாயிண்ட் ஆகிருக்காப்புல இப்போ நம்ம கூட. ஒரு சோகத்தில் இருக்கார் போல். தாடி இடிலாம் வளர்த்துருக்காப்புல புதுசாக. பிளாக் டீ குடிக்கிறாப்புல. அஜித் ஃபேன் போல். இதுதானே கரெக்ட். ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கல் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 12 மணி இருக்கும். நீலக்கல் வந்து நம்ம சேர்ந்துட்டோங்க. ஆக்சுவலாக இங்கே தான் பார்க்கிங்கு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் டூ வீலர்லேயே போகலான்ட்டு போகிறோங்க. மேலையா அங்கே உள்ள டூ வீலர் போகிறோம். அப்புறம் எங்களை அங்கேருந்து போக விடலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்டைம் ஆயிடுச்சு. அதனால் டூ வீலர் நாட் அலோடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அங்கே கூட நிப்பாட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் நின்று எவ்வளோ நேரமும் பேசி பார்த்தோம். இன்னும் முடியாது அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே சரி கேட்டு பார்த்தோங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது ஒன்றும் முடியலை. இந்த நிப்பாட்டி கூட அனுப்பிச்சி விட்ருக்காங்க பாருங்களேன். இந்த பேரிகேட் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம அதை தாண்டி அப்படி போக முடியாதுங்க. ஏன்னா கொஞ்சம் அன்டைம் 12 மணிக்கு மேலே ஆனதுனால டூ வீலர் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளும் சரி போகணும் அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்ற வேண்டி போகணுங்க. இந்த பஸ்ஸு போது பார்த்திங்கன்னா அது வழியாக தான் போகணும் நம்ம மும்பைக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போய் பஸ்ஸில் போய் ஏறி தாங்க போகிறோம். டூ வீலரை போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம பஸ் ஏறி தாங்க போக போகிறோம். இப்போ அடித்தா என்ன செய்வோம்? நல்ல சரியான கூட்டங்க. எப்படி நம்ம கார்த்திகை மாதம் இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு சரியான கூட்டங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது பாருங்களேன். ஆக்சுவலாக கார்த்திகை மாதம் வந்தால் தாங்க இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அந்த சித்திரை மாதம் வந்தது இப்போ தாங்க முதல் தடவை வந்திருக்கேன். ஆக்சுவலாக தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்குங்க. இந்த பார்க்கிங் ஃபுல்லாகவே கார் தாங்க. பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது பார்த்தீங்களா. அவ்வளோ கார் நிற்கிதுங்க.
நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பஸ்ஸில் தாங்க நம்ம போகிறோம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு 80 ரூபா கேட்குறாங்க. அதாவது நீலக்கல்லில் வந்து பம்பைக்கு பஸ்ஸில் தான். ஆக்சுவலாக காரில் வரவங்க வேனில் வரவங்க எல்லாத்துக்குமே பார்க்கிங் இங்கே இருக்குங்க. இங்கேருந்து தான் நீலக்கல்லில் பார்க்கிங் போட்டு தான் போகணும். ஆக்சுவலாக அங்கேயும் பஸ்ஸில் கேட்குறாங்க. போகக்கூடாதுன்னு செருப்படுத்திடுச்சு, அங்கேருந்து பற்றி விட்டாங்க. அங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் இப்போ பஸ்ஸில் தான் போக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஒரு தடவை வந்தப்பெல்லாம் டூலரில் போனேன், நான் இப்போ போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மறுபடியும் நம்ம இங்கேருந்து பஸ்ஸில் மறுபடியும் இங்கேருந்து போகிறாங்க. வாங்க போவோம். வேறுதான் நம்ம டிரைவர் நம்மளை நீ கூட்டிகிட்டு போகிறாப்புல. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி ஆயிடுச்சு. மண்டை வலி தாங்க உங்களுக்கு. பஸ் சீட்டு கம்ஃபர்டபுளா இல்லைங்க. என்ன செய்ய இவரே பாதி சீட்டு அடைச்சு. கரெக்டாக வந்து ஒரு 12 மும்பை உள்ள கரெக்டாக அந்த 12 மணிக்கு மும்பை விட்டாங்க. ரீச் ஆகிடுச்சுங்க. இதெல்லாம் வீடியோவில் கொடுக்கணும்னு பையனா. கரெக்டாக ஒரு 12:30 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம ரீச் ஆகிட்டோம் மும்பை. நம்ம அப்படியே இறங்கிருக்கலாம்டா. என்னோட எதாவது பார்க்கணும்டா. என்ன வண்டி வருது, பஸ்ஸு மறைச்சிருச்சுனே, எது பாதை என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாமல் நடந்துக்கிட்டு ஒரு கைலியோடு போயிருக்கு அப்படி தலைவே. ஏன்னா தூக்கம் சுக்குறேன்டி. இப்பயே குளிச்சு போய் ட்ரெஸ்ஸை மாற்றி வந்துடுங்களா? குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி. ஆமாம், இது ஆக்சுவலாக பம்பா நதிங்க. கடைசியாக பம்பா நதி வந்து நின்றாங்க. தண்ணி கொஞ்சமாக தான் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக தண்ணி வந்து இவங்க இப்போ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா இது தண்ணி இவங்களாம் ரெடி பண்ணுறதுனா தண்ணி தெரியுதா அவங்களுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே மழை பெய்யல. நாங்கள் ஒரு இடத்துல எங்கேயுமே எந்த அருவிலுமே தண்ணியே வரல. ஃபைனலாக குளிச்சாச்சுங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸு, பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது. நைட்டு 12 மணிக்கு குளிச்சிருக்கோம். செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்கள் குளித்தோம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பம்பை நதி கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே போக்கக்கூடிய நதி இது. ஒரு புது ஒரு சதமாக நாங்கள் குளிச்சிருக்கோங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஆமாம், கேட்டு பூரா எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சைடு பூரா தகரம் போட்டிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே தகரம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஜிந்தாமுத்து படுத்துருப்பாங்க. ஜிந்தாமுத்தா? ஆமாம்.
குளித்தோடனே புத்துணர்ச்சி ஆயிடுச்சு பயங்கரமாக. ஆக்சுவலாக இப்போ ஏற போகிறோங்க. கரெக்டாக படிக்கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஏறப்போம். அதுதான் படி. முதல் தடவை தம்பி.